சன் டிவியில் சுந்தரி சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி எந்த சீரியல் வரப்போகுது அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தாங்க வந்திருக்கேன். அதுவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டேரக்டர் டைரக்ட் பண்ணுற ஒரு சீரியல் தான். எஸ், என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். அதாவது சன் டிவியில் சுந்தரி சீரியல் முடிய போகுது அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த சாட்டர்டே பார்த்திங்கன்னா 7 o'clock இதனுடைய கிராண்ட் கிளைமேக்ஸ் நடக்க போகுது. எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு இது எப்படி முடிக்க போகிறாங்க, அப்படி இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி எந்த சீரியல் வரும் அப்படின்னு நம்மலாம் கணிச்சது ஆடுகளம் சீரியல் தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. பட் இப்போது ஆடுகளம் சீரியல் வந்து 7 o'clock ஸ்லாட்டை ஃபில் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அன்னம் சீரியல் அதனுடைய ப்ரோமோ கூட பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த சீரியல் தான் 7 o'clock வரப்போகுது அப்படிங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அன்னம் சீரியல் தான் இனிமேல் மண்டேலேருந்து 7 o'clockலேருந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதில் ஹீரோவாக பரத் அண்ட் ஹீரோயினா அபிநக்ஷத்ரா தான் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான பேர் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இந்த சீரியலை வந்து வானத்தை போல சீரியல் டேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் பண்ணுறாரு. சூப்பரான ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. எடிட்டரும் அதே எடிட்டர் தான், வானத்தை போல சீரியல் எடிட்டர் தான். அண்ட் இதில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான வானத்தை போல கார்த்தி, அதாவது ராஜபாண்டி இருக்கார் இல்லையா, அவரும் இந்த சீரியலில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவங்க டபுள் டமாக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மறுபடியும் வானத்தை போல சீரியல் மாதிரியே ஒரு ரூரல் வில்லேஜ் பேஸ்டு சீரியலை தான் இந்த டேரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி கூட இருக்குது ப்ரோமோலாம் பார்க்கும்போதே. ஸோ அன்னம் சீரியல் தான் சுந்தரி சீரியலை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுக்கெல்லாம் மேபி ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சுந்தரி சீரியலை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? சுந்தரி சீரியல் முடிக்கிறதுக்கு பதிலாக வேறு சீரியலை முடிக்கலாம்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.